ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். வீட்டில் பணம் அதிகரிக்க செய்ய வேண்டிய எளிமையான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாங்க. இந்த உலகம் பணத்தால் தான் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. பணம் மட்டும் இல்லை அப்படின்னா இந்த உலகமே அசையாது. எனவே ஒவ்வொருவரும் கடுமையாக உழைத்தாதான் பணத்தை சம்பாதிக்க முடியுங்க. ஆனால் என்னதான் பணம் சம்பாதித்தாலும் நம்மிடம் பணம் தங்குவதே கிடையாது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே தான் இருக்கும். முக்கியமாக அனைவரும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனை என்றால் அது கடன் பிரச்சனை. இந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட்டு பணம் அதிகமாக சேமித்து வைக்க பலவிதமான எளிமையான பரிகாரங்கள் இருக்குங்க. அந்த வகையில் நம் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நிதி பிரச்சனைகளும் தீர்ந்து பணம் அதிகரிக்க செய்ய வேண்டிய ஒரு எளிமையான விஷயத்தை பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒவ்வொரு மூலிகை செடிக்கும் ஒவ்வொரு விதமான குணங்களும் அதன் மூலம் நமக்கு கிடைக்கும் நன்மைகளும் இருக்குங்க. அந்த வகையில் குப்பைமேனி செடி மருத்துவ குணங்கள் வாய்ந்தது. சித்தர்கள் காலத்திலிருந்து பலவிதமான நோய்களுக்கு மருந்தாக இந்த குப்பைமேனி செடி பயன்படுத்தப்பட்டு வந்தது. அந்த வகையில் இந்த குப்பைமேனி செடியின் வேர் நம் வீட்டில் இருந்தால் நம் வீட்டில் பணவரவு அதிகரிக்குங்க. இந்த குப்பைமேனி செடி நமக்கு பல்வேறு இடங்களில் கிடைக்கும். ஏன் நம் வீட்டில் கூட இந்த குப்பைமேனி செடி இருக்குங்க. ஆனால் இந்த குப்பைமேனி செடியின் வேர் நம் வீட்டிற்கு பணத்தை கொடுக்கும் என்பது நம்மள பலருக்கு தெரியாதுங்க. அந்த வகையில் இந்த குப்பைமேனி செடியின் வேரை நம் வீட்டில் பணம் புழங்குகின்ற இடத்தில் வைத்தால் பணம் அதிகரிக்குங்க. வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் அழிந்து நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும். இந்த குப்பைமேனி செடியின் வேரை வியாழக்கிழமைகள் குரு ஹோரையான காலை 6 மணி முதல் 7 மணி வரைக்கும், மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை மட்டுமே எடுத்துக்கொண்டு வீட்டிற்குள்ளே வர வேண்டுங்க. மாலை குரு ஹோரையில் குப்பைமேடி செடியின் வேரை எடுக்கக்கூடாது. பொதுவாகவே 6 மணிக்கு மேலே எந்த ஒரு செடியும் நம்ம தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அந்த வகையில் காலை மற்றும் மதிய நேரங்களில் வரக்கூடிய குருஹோரையில் மட்டுமே இந்த குப்பைமேனி செடியை நாம் எடுக்க வேண்டுங்க. இந்த குப்பைமேனி செடியை நாம் எடுக்கும்போது நசி நசி மூலிகை சாபம் நசி என்று சொல்லிக்கொண்டே தாங்க குப்பைமேனி செடியை நம்ம பறிக்க வேண்டும். வீட்டுக்கு கொண்டு வந்த மஞ்சள் தண்ணீரில் நன்றாக அபிஷேகம் செய்துவிட்டு அதனை காய வைத்து அதற்கு கற்பூர தீப தூபம் காட்டி பூஜை அறையிலும் பணம் வைக்கின்ற பீரோக்குள்ளோ பர்சுக்குள்ளோ எங்கே வேண்டாலும் நீங்கள் வச்சுக்கலாங்க. அது உங்களோட இஷ்டங்க. அப்படி வைக்கும் பொழுது பணப்புழக்கம் அதிகரிக்கும். 1 மாத காலத்திற்கு அதனை அந்த இடத்திலேயே வைத்துவிட்டு 1 மாதத்திற்கு பிறகு அதனை மற்றவர்கள் கால்படாத இடத்தில் போட்டுவிட வேண்டுங்க. மறுபடியும் ஒரு குப்பைமேனி செடியை பறித்து அல்லது நாட்டு மருந்து கடைகளில் வாங்கியோ அபிஷேகம் செய்து தீப தூபம் காட்டி அந்த இடத்துல நீங்கள் வச்சிடலாங்க. இப்படி செய்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா வீட்டில் பொருளாதார நிலைமை மாறுவது தெரியுங்க. மேலும் வீட்டில் நேர்மறை ஆற்றலும் அதிகரிக்கும். முழு மனதோடு இதை செஞ்சு பாருங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம்.